மணல் கொள்ளையை தட்டி கேட்ட தொழிலாளி மீது பயங்கர ஆயுதங்களால் தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் வந்து அவர் பேசிய அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா சென்னம்பட்டியை சேர்ந்த பி அருண்குமார். இவர் ஆவின்பால் சொசைட்டி பணியாற்றி வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தனது கிராமத்தில் சட்டவிரோதமாக டிராக்டரில் மணல் அழிவதை தட்டி கேட்டுள்ளார். இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அவர் கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அதிகா அந்த புகாரை திரும்ப பெற கோரி மணல் கடத்த கும்பலை சேர்ந்த சிலர் மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக புகாரும் வாபஸ் வாங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி இரவு சுமார் 12 மணி அளவில் புறாயூர் கிழக்கு தெருவில் அதே கும்பலை சேர்ந்தவர்கள் மணல் கொலையில் ஈடுபட்டிருக்கிறார். இதை பார்த்து அருண்குமார் மற்றும் அவர் உறவினர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அருண்குமார் உறவினர் பிரகாஷ் என்பவரை பட்டா கத்தியால் தலை மற்றும் கைகளில் வெட்டியுள்ளனர். அருண்குமாரின் சித்தப்பா இரும்பு கம்பியாலும் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். அதே போல அருண்குமாரின் கீழே தள்ளிவிட்டு அவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து அருண்குமார் திருமங்கலம் உதவி காவல் கண்காணிப்பாளர் புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அந்த புகாரில் கலாநிதி அஜித்குமார், தினநாத், ரமேஷ், கண்ணன், ஹரிரா, சங்கிலி மற்றும் அடையாளம் தெரியாத 14 பேர் தன்னை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தன்னை பலமாக தாக்கியமாறு சேதப்படுத்தியுள்ளனர் என்று புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையும் ஒரு பொதுநல மனுவும் தாக்கல் செய்துள்ளார். ஏனென்றால் தொடர்ந்து மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் காவல் நிலையத்தில் பல்வேறு புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல் நிலையத்தை கண்டித்தும் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்பாக வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்துள்ளார். அதிகா மேலும் இது தொடர்பாக தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ காட்சியில் ஒன்று பரவி வைரலாகி வருகிறது. அந்த வீடியோ காட்சியில் மணல் கொலை தடுப்பதற்கான சென்றபோது என்னை அறிவாளர் வெட்டியுள்ளனர், அறிவாளர் வெட்டி என் உடல் முழுவதும் ரத்த காயங்களுடன் சென்று வருகிறேன். ஆனால் காவல் நிலையத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவரை ஒரு புகார் கொடுத்தும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை. இதுதான் இந்த தற்போது உள்ள நிலைமை என்று கூறி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டால் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் வைரலை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, இந்த மணிக்க திருத்தரமாக மண்ணலாங்க எவ்வளோ தடுத்து பார்த்தோம். கலாவோட சினிமா மையன் மஞ்சு மையன், அவங்க அப்பா பச்சைக்கிளி இறந்து போயிட்டாப்புல, அவரோட மையன் அஜித்குமார் எல்லாம் சேர்ந்து வெட்டிவிட்டாங்க. என்னைய இந்த பார்த்துங்க ரத்தம் ஊற்றுறத, இங்கே பார்த்துங்க கையை, இங்கே பார்த்துங்க. இது வந்து கள்ளிக்குடி காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது.